ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தெங்காய் சிகாட்டையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸில் நெக்குக்கும் கைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் வச்சு எவ்வளோ ஈஸியாக டெய்லர் கடையில் தைக்கிறாங்க அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், பேக் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், ஃப்ரண்ட் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து பாருங்கள், பட்டி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம பட்டியிலேருந்து தான் தைக்க ஆரம்பிக்கணும். பட்டி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டிருப்பேன். பாருங்கள், அதை கரெக்டாக நேராக வச்சு நல்லா விரல வச்சு நீவி விட்டுருங்க. பாருங்கள், இப்படி நீவி விட்டுருங்க. கரெக்டாக நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும், தைக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த லைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ்க்காக எக்ஸ்ட்ரா துணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஸ்டிஃப்னஸ்க்காக எடுத்த துணியை கீழ்ப்பக்கம் வச்சுட்டு அதுக்கடுத்து பாருங்கள் மெயின் கிளாத்தை வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கீழ் பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக வச்சுருப்போம். அதை கரெக்டாக வச்சுட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக சிஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் தையல் போட்டுடலாம். பாருங்கள், இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் சைடு, சரிங்களா? அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், கீழே லைனிங் கிளாத்து. அடுத்து பாருங்கள் மெயின் கிளாத்து. பாருங்கள், இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் இருக்குது ஃப்ரண்ட் சைடு. இந்த இடத்துல சிஸ்டர் மார்க், இது ஃப்ரண்ட் சைடு. நம்ம ஃப்ரண்ட் சைடு தைச்சு முடிச்சிருக்கோம். அடுத்து தைக்க ஆரம்பிக்கும் போது ஃப்ரண்ட் சைடில் தான் தைக்க ஆரம்பிக்கணும், சரிங்களா? இப்போ அந்த சிஸ்டர் மார்க் வரைக்கும் அதுக்கு நேராக தைக்க போடணும். லைனிங் கிளாத்தை ரைட் சைடு திருப்பிட்டு அப்படியே அதுக்கு மேலே ஒரு இதுலேயும் அதே மாதிரி திரும்பி உள்பக்கம் பார்த்தீங்கன்னா கரபீஸ் இருக்குது, அதனால் கரெக்டாக எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், லைனிங் கிளாத்தை அப்படியே உள்பக்கமாக திருப்பிட்டு மெயின் கிளாத்து மேலே ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு தையல் போடுறோம். அதே மாதிரி இதுலேயும் உள்பக்கமாக தள்ளி விட்டு பாருங்கள், கரெக்டாக 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம பட்டி தைச்சாச்சு. இப்போ நம்ம பட்டியிலேருந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படி எடுத்துடலாம். லைனிங் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு சிஸ்டமாக இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட் சைடு. அதே மாதிரி இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. பட்டியை வந்து இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடாக கரெக்டாக வரணும், சரிங்களா? பாருங்கள், பட்டியை வந்து கரெக்டாக தைச்சி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்லீவ் ரெடி பண்ணது பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழ் பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக மார்க் போட்டிருப்போம். பாருங்கள், அதை கரெக்டாக அந்த மாதிரி மடிச்சுட்டு விரல் வச்சு நல்லா நீ விட்டுருங்க. கரெக்டாக பாருங்கள், கீழ்ப்பக்கம் மெயின் கிளாத்து, மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம விரல் வச்சு நியூட்ருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தெரியுது. நம்ம அந்த லைன்லேயே தையல் போட்டுடலாம். இந்த இடத்துல பாருங்கள் சிஸ்டர் மார்க் இருக்குது லைனிங் கிளாத்தில். இதுதான் ஃப்ரண்ட் சைடு, சரிங்களா? இந்த மணி போட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே நேராக போட்டுருங்க. பாருங்கள், அதே மாதிரி மெயின் கிளாத்து கீழே வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் முடிச்சிருக்கோம். இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் இருக்குது, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் தைக்க ஆரம்பிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த மார்க்லேயே அப்படி தையல் போடலாம்.
பாருங்கள் லைனிங் கிளாத்தை ரைட் சைடு எடுத்துட்டு லைனிங் கிளாத் மேலே இதுலேயும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள் லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக தள்ளிட்டு நெல்லை வச்சு இந்த இடத்த நல்லா நீவி விட்டுருங்க. இதில் வந்து மேல் தையல் போடணும்னாலும் போடுங்க. நான் வந்து மேல் தையல் போடலை. மேல் தையல் போடாமல் பாருங்கள் சுற்றிக்க லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ரெண்டையும் ஜாயின் பண்ணி தையல் போட்டோம். அடுத்து லைனிங் கிளாத் இருக்க சிஸ்டர் மார்க்லாம் மெயின் கிளாத்லேயும் பண்ணிவிட்டுருங்க. பாருங்கள் நம்ம ரெண்டு ஸ்லீவும் தைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக ஆப்போசிட்டாக வந்திருக்கு. இப்படி தான் நமக்கு வரணும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்டு வந்து நம்ம லேஸ் கொடுக்குறோம். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு தான் திருப்ப போகிறோம். இந்த மார்க்கு கரெக்டாக ஊசி வச்சு குத்தி விட்டுங்க. நமக்கு அந்த பக்கம் மார்க் கிடச்சிடும். அதில் இந்த மாதிரி இன்ட்டு போட்டுருங்க. காட்டு பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மெயின் கிளாத் இது கீழ் பக்கம் பாருங்கள் ஸ்டிஃப்னஸ்க்காக ஒரு லைனிங் கிளாத்தை எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத் வச்சாச்சு. பாருங்கள் அதுக்கு மேலே பாருங்கள் மார்க் போட்டது வந்து உள் பக்கமாக இருக்கணும். சரிங்களா? மார்க் போட்டது உள் பக்கமாக, அப்போ தான் அடிச்சுட்டு போகும்போது வெளி பக்கமாக வரும். சரிங்களா? இப்போ நம்ம 4 இன்ச்சு கேப்பில் கரெக்டாக தையல் போட்டுடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு கேப்பில் அப்படியே தையல் போட்டுருவாங்க. ரவுண்டு ஷேப் நல்லா கரெக்டாக பண்ணுங்க. சரிங்க? ரவுண்டில் மட்டும் கொஞ்சம் மெதுவாக தைக்கணும். சரிங்களா? கால் இன்ச்சு கிளாத் விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி உள் பக்கம் பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துங்க. இந்த இடத்துல சிசர் மார்க் பண்ணிவிட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் சின்ன சின்ன கட் போட்டு விட்ருங்க. அந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக படாமல் கிராஸாக போடுங்க. அடுத்து பாருங்கள் லைனிங் கிளாத்தை ரைட் சைடு திருப்பிட்டு மேல் தையல் ஒன்று லைனிங் கிளாத் மேலே கொடுத்துருங்க. அடுத்து லைனிங் கிளாத்தை உள் பக்கம் தள்ளிட்டு மேல் தையல் ஒன்று மெயின் கிளாத்தில் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் ரவுண்ட் ஷேப் அழகாக வந்துருக்கும் பாருங்கள். அப்புறம் பாருங்கள் உள் பக்கம் திருப்பிட்டு எப்பவும் போல் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு சிசர் மார்க் ஃபுல்லாக மெயின் கிளாத்தை போட்டுக்கலாம். பாருங்கள் லைனிங் கிளாத் இருக்க மார்க் ஃபுல்லாக மெயின் கிளாத்லையும் போட்டுருங்க. அதான் மார்க் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து ரெண்டுமே தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம டாட் பிடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மெயின் டாட் பிடிச்சிடலாம். டாட் பிடிக்கும்போது பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடியும் போதும் நல்லா கட்டி விட்டுருங்க. அடுத்து நம்ம கொக்கிப்பட்டி டாட் பிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள் ஆம்கோட் டாட் பிடிச்சிட்டோம்லாம். ஆம்கோட் டாட்டில் மட்டும் டபுள் டைப் பண்ணுங்க. டாட் போட்டு பாருங்கள் அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா நீ விட்டுருங்க. பாருங்கள் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் அழகாக வந்துருந்தாங்க. இதே மாதிரி அந்த ப்ளவுஸ்லையும் டாட் பிடிச்சிடலாம். நம்ம இந்த பீஸ்லையும் டாட் பிடிச்சாச்சு. இதையும் கரெக்டாக கரெக்டாக வச்சு நீ விட்டுட்டு பாருங்கள் ஷேப் வச்சு பாருங்கள் கரெக்டாக வந்துருக்காங்க. லென்த்து பாருங்கள் நமக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. ஃப்ரெண்டு ஷேப் அழகாக வந்திருக்கு. அடுத்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த சிசர் மாட்டு தான் ஃப்ரண்ட் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக கொடுத்து ஜாயின் பண்ணிடலாம். பட்டியும் பாருங்கள் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம 1/2 இன்ச்சு கேப் போட்டிருப்போம். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்தோன்னே பாருங்கள் இந்த 4 இன்ச்சுக்கிட்ட வந்தோடனே
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரை இன்ச்சில் பிடிக்கூடாது, ஒரு 1/4 இன்ச்சில் பிடிச்சிக்கோங்க. 1/4 இன்ச்சில் போட்டு தையல் வெளியே எடுத்துட்டு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 1/4 இன்ச்சு உள்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம 1/4 இன்ச்சு தான் பிடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கோட சைடில் எடுத்தும் ஃப்ரண்டோட சைடில் இருந்தால் கரெக்டாக தான் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம அந்த கேப்பே நமக்கு போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அதிகம் 1/2 இன்ச்சு பிடிச்சோம்னா கம்மியாயிரும். பாருங்கள், நம்ம 1/4 இன்ச்சு பிடிக்க போய் தான் கரெக்டாக வந்துடும். அதுக்கு மேலே தையல் போட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் பட்டி ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு வாங்க. இந்த மெயின் டாட் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் சைடு உள் பக்கமாக மடிச்சிட்டு அப்படி வச்சுக்கணும். பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. கீழ் பக்கமாக ஸ்ட்ரைட்டாக விட்டுருக்கோங்க. ஏற்கனவே நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் விட்டுருப்போம். அடுத்து ஃப்ரண்டில் பாருங்கள், அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 1/4 இன்ச்சு உள் பக்கம் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக ஒன்று வருதான்னு பாருங்கள். நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம பாருங்கள் உள் பக்கமாக ஓவர்லாப் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம உள் சைடு வந்து ஓவர்லாப் போட்டோம். அடுத்து பாருங்கள், இந்த பிசரை வந்து மேல் பக்கமாக தள்ளி விட்டுட்டு பாருங்கள், மேல் பக்கம் வந்து மேல் தையல் வந்து போட்டுருங்க. மேல் தையல் போட்டால் தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், மேல் தையல் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் மேல் தையல் போட்டுடலாம். நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து தைச்சிட்டோம். அதனால் இது வந்து கொக்கி, இது வந்து வீ பட்டி. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கொக்கி பட்டி தைக்க ஆரம்பிச்சிடலாம். கொக்கி பட்டிக்கு பாருங்கள், இந்த மாதிரி டபுள் பீஸாக எடுத்துக்கோங்க. இது வந்து கணம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு கணம் இருந்தால் போதும். 1/4 இன்ச்சு தையலுக்காக 3/4 இன்ச்சு பட்டி இருக்கும். கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக மேலே வச்சுட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் போகிறோம் அப்படிங்க. டாட்டோட இதை வந்து கீழ்பக்கம் வந்துருக்கு. இப்போ டாட்டுக்கும் பட்டிக்கும் நடுவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பீட் ஒன்று எடுத்து வச்சுருங்க. லைனிங் லத்து மேலே மேல் தையல் வச்சுருங்க. அடுத்து பாருங்கள், எப்படி அப்படியே உள்பக்கமாக மடிச்சுட்டு அதை அப்படியே இந்த பக்கம் மடிச்சிடலாம். சரிங்களா? டபுள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே மடிக்கலே மடிச்சிடலாம். கழுத்து பார்த்தீங்கன்னா அரிசி தைப்பிருக்கோம். அதனால் இந்த துணியை பாருங்கள் அப்படி உள்பக்கமாக மடிச்சுட்டுருவோங்க. பிசு தெரியாத அளவுக்கு மடிச்சுட்டுருவோம். நம்ம பாருங்கள் கொக்கி பட்டி ரெடி பண்ணிட்டோம். சேஃபராக அழகாக வந்துருக்கும் பாருங்கள். அடுத்து ஐப்பட்டி ரெடி பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டபுளாக எடுத்துக்கிறேன். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு வச்சுருக்கிறேன். வீ பட்டி பாருங்கள், உள்பக்கம் அடித்து வெளிப்பக்கமாக திருப்பணும். சரிங்க? லைனிங்கில் ரைட் ஷீட் கொடுத்துட்டு மேல் தையல் போட்டுருங்க. அதில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா கட் எடுத்துட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடி படிச்சுருங்க. அடுத்து பாருங்கள், அதை அப்படியே இந்த பக்கம் மடிச்சுட்டோம். மடிச்சுட்டு பாருங்கள், அப்படியே ஒரு தையல் போடுங்க. அப்படியே வந்துட்டு நல்லா கட்டிட்டு அப்படியே ரிவர்ஸ் போயிடுங்க. ரிவர்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு கொக்கி கட்டிட்டுருங்க. அதை ஃபஸ்ட்டு இப்படி கட்டிட்டேன். அடுத்த இடத்துல பாருங்கள், இந்த வீ கட்டுறதுக்கு மார்க் பண்ணி விட்ருங்க.
இப்போ நம்ம இந்த மாத்திரை போட்டுக்கலாம். கழுத்து நெக்கு வந்து அடிச்சிருக்கிறதுனால இந்த பக்கமும் துணியை வந்து உள்பக்கமாக பிசுறு தெரியாமல் மடிச்சு விட்டுருங்க. மடிச்சுட்டு கரெக்டாக மேல் பக்கமும் ஒரு தொட்டி கட்டிட்டுருங்க. பாருங்கள் இவ்வளோ நீட்டாக தைச்சி எடுத்தாச்சுன்னு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்டு வந்து குக்கி பட்டியும் வீ பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் கரெக்டாக பாருங்கள், நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் கூட மாறல, கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடோட இடுப்பு சுற்றளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் அலோ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பாருங்கள் இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது, மார்க் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி கொக்கி சைடு பக்கம் மார்க் பண்ணி விட்டுருலாம். அடுத்து நம்ம பேக் ரெடி பண்ணலாம். பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃப்னஸ்க்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பாருங்கள் மெயின் கிளாத்தை கரெக்டாக இது மாதிரி வச்சுருங்க. அடுத்து பாருங்கள் கரெக்டாக வெட்டினா லைனிங் பீஸ் சரிங்களா. கீழ் பக்கம் மடி சேர்க்க மார்க் போட்டிருப்போம், அதை வந்து கரெக்டாக விரல வச்சு நல்லா நீ விட்டுருங்க. பாருங்கள் இதுக்கு மேலே கரெக்டாக வச்சுட்ருங்க. இந்த இடத்துல ஒரு பின் போட்டுருக்குங்க. இப்போ நம்ம கரெக்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு கேப்பில் தையல் போடுங்க. நம்ம அவ்வளோதான் தையல் தான் விட்டுருப்போம். பாருங்கள் 4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டாச்சு. அந்த 4 இன்ச்சு கேப் போட்டுட்டு மற்றெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள் உள்பக்கமாக திருப்பிட்டு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் துணி விட்டு மற்றெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துலையும் சீசனமாக விட்டுருங்க. எடுத்துப்பாங்க பக்கமாக திருப்பிட்டு கரெக்டாக தையலில் படாத அளவுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள் லைனிங் கருத்தை ரைட் சைட் திருப்பிட்டு உள் பக்கமாக திருப்பிட்டு லைனிங் கட் மேலே ஒரு தையல் போடலாம். அதுதான் நம்ம வந்து ஷோல்டர் வந்து கவர் பண்ணுறது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள் அப்படி இந்த பக்கம் இதை மடிச்சு விட்டுருவேன். நம்ம ஷோல்டர் ஜாயின் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு கேப் போட்டிருப்போம், அந்த 1/2 இன்ச்சு கேப்பில் கரெக்டாக தைப்போம். ஷோல்டர் ஜாயினில் பாருங்கள் டபுள் தையல் போட்டுருங்க. இந்த முக்கில் கொஞ்சம் கனமாக இருக்கும், அதை கட் பண்ணிட்டுருவோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஜாயின் பண்ணிடலாம்.
வச்சு கட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், முக்கை எப்படி திருப்பி பாருங்கள், கரெக்டாக இப்படி மடக்கிட்டு அப்படியே திருப்பிட்டோம். நமக்கு வந்து பிசு எதுவுமே தெரியாது, அப்படியே உள்பக்கமாக முடிஞ்சிடும். இதே மாதிரி பாருங்கள், இந்த பக்கமும் உள்ளே மடிச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுடலாம். இப்போ இது மேலே பாருங்கள் ஒரு மேல் தீர்வு போட்டுக்கலாம். பாருங்கள், பேக் கழுத்து அடித்து திருப்பிருக்கோம். நமக்கு ரவுண்டு ஷேப் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. பாருங்கள், லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சிசர் மார்க்குள்ளே போட்டுருக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம சிசர் மார்க் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேக் சைடு மடித்து வச்சிடலாம். இதுதான் வந்து சிசர் மார்க்கு. கரெக்டாக சிசர் மார்க் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு டச்சு தேடிக்கணும். அடுத்து பாருங்கள், பேக் சைடு மடிச்சு சேர்த்துக்காக சென்டரில் ஒரு மார்க் இருக்குது. கரெக்டாக அந்த அளவுக்கு மடிச்சுருங்க. பாருங்கள், கரெக்டாக அந்த மார்க்லேயும் மடிச்சுட்டு விரல வச்சு நல்லா நீ விட்டுருங்க. அதே மாதிரி ரெண்டு சென்டர் கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த பக்கமும் நீ விட்டுருங்க. இப்போ நம்ம கரெக்டாக தையல் போட்டுடலாம். பண்ணிட்டு அடுத்து நம்ம டாட் மார்க் பண்ணலாம். பாருங்கள், அளவு ப்ளவுஸ் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து பாருங்கள், டாட் எங்கே பிடிச்சிக்காங்க பாருங்கள். கரெக்டாக டாட் வந்து இந்த இடத்துல பிடிச்சிக்காங்க. டாட்டோட லென்த்தையும் மார்க் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வச்சு டாட் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இந்த இடத்துல ஊசி வச்சு குத்தி விட்டுட்டு பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டு மார்க் பண்ணலாம். அதே மாதிரி உள் பக்கமாக 2 மார்க் பண்ணுறலாம். இப்போ 2 மார்க்லையும் டாட்டை பிடிச்சி விட்ருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் டாட் பிடிச்சிடலாம். பாருங்கள், 2 பக்கமும் டாட் பிடிச்சாச்சு. விரல வச்சு நல்லா நீவி விட்டுருங்க. பாருங்கள், பேக் சைடு வந்து டாட் பிடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், இதை டபுளாக அப்படியே மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து பாருங்கள், பேக்கோட இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணி விட்டுடலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. பாருங்கள், இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக வச்சுட்டு சென்ட்ரல் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிஸ்டர் மார்க் சிஸ்டமாக கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் தைக்க ஆரம்பிக்கிறது கரெக்டாக தான் இருக்குது. நம்ம அப்படி தைக்க போட்டுடலாம். சிஸ்டம் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி,
ஸ்லீவில் பாருங்கள் டபுள் தையல் போட்டுருங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் பாருங்கள் ஒரு அழகாக வந்துருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம வந்து 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்துருக்கு. இப்போ அடுத்து நம்ம உள்பக்கம் கையில் ஸ்லீவில் ஓவர்லாப் போட்டுடலாம். பாருங்கள் ஸ்லீவில் வந்து உள்பக்கமாக நம்ம ஓவர்லாப் பண்ணாச்சு. அடுத்து மட்டும் நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள் ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே சைடு ஜாயின் பண்ணுறது தான் இருக்குது. இந்த இடத்துலேருந்து இந்த வரைக்கும் சைடில் மட்டும் கரெக்டாக ஒன்று போல் வச்சுக்கோங்க. ஒன்று போல் வச்சுட்டு கீழ் பக்கம் பாருங்கள் கரெக்டாக. ஃப்ரண்ட்டோட சிஸ்டர் மார்க் இங்கே இருக்குது. பேக் சைடில் சிஸ்டர் மார்க் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் பார்த்து ஒரு தையல் போட்டுருங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் லூஸ் கேட்டுருக்குறாங்க. அதனால் அந்த நடு சென்டர்லேருந்து கொஞ்சம் வெளி பக்கமாக போட போகிறேன். அதே மாதிரி பாருங்கள் இந்த பக்கமும் 2 மார்க் இங்கே இருக்குது. பேக் சைடு மார்க் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக சைடை வந்து ஒன்று போல் வச்சுக்கோங்க. ஒன்று போல் வச்சுட்டு பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம். இவங்க வந்து 1/2 இன்ச் லூஸ் கேட்டுருக்குறாங்க. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே வச்சு தையல் போட்டுக்கிறேன். இதே அவங்க கரெக்டாக லெவலில் எடுத்தாங்கன்னா நடு சென்டரில் போடணும். சரிங்களா? நம்ம தையல் போட்டு வெளியே எடுத்துடலாம். அடுத்து நம்ம இடுப்பு சுற்றலாம் வந்து பார்க்கலாம். பாருங்கள் இவங்க வந்து 1/2 இன்ச்சு கேட்டு வந்தாங்க லூஸு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1 இன்ச்சு லூஸ் இருக்குது. அங்கே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்து இதே தையலில் எக்ஸ்ட்ரா தையலை போட்டுடலாம். பாருங்கள் சிசர் மார்க் இந்த இடத்துல இருக்குது. ஆம்கோல் சைடு கரெக்டாக நேராக தையல் போட்டுருங்க. அடுத்து நம்ம ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிடலாம். ஸ்லீவ் ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1/2 இன்ச் லூஸ் கேட்டுருக்குறாங்க. பாருங்கள் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக நல்லது. இதில் வந்து கரெக்டாக நம்ம போட்டதை தையல் போடலாம். பாருங்கள் தையல் போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம பிரிக்கிறதுக்காக டபுள் தையல் அதை ஒட்டியே பக்கத்தில் போட்டுக்கலாம். தையல் போட்டாச்சு. நமக்கு வந்து தையல் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி பிடிச்சி பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். சரிங்களா? இப்படி வந்தாலே நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% பர்ஃபெக்டாக வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம எக்ஸ்ட்ரா கலர் கம்பெனி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 3 தையல் அந்த பக்கமும் போட்டு ஜாயின் டிசைன் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம இந்த பக்கமும் ஸ்ட்ரைட்டாக 3 தையல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா கலர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம சைடில் பாருங்கள் ஓவர்லாக் போட்டுடலாம். பாருங்கள் நம்ம சைடில் வந்து ஓவர்லாக் போட்டோம். நம்ம அப்படியே க்ளோஸை திருப்பிடலாம். பாருங்கள் க்ளோஸ் வந்து எவ்வளோ ஃபினிஷிங் அது இருக்கும் பாருங்கள். ஆம்கோல் சைடு கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி நல்லா இழுத்து விடுங்க.
பாருங்கள் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கொக்கி பட்டிங் ஐ பட்டிங் பார்த்தீங்கன்னா கேப் வந்து இவ்வளோ தூரம் இருக்கணும் சரிங்களா. அப்போ தான் ப்ளவுஸ் வந்து ஃபிட் ஆகும். அடுத்து நம்ம நாட்டு வந்து கட்டி விட்டுருலாம். நாட்டு கட்டுறதுக்கு கரெக்டாக ஷோல்டர்லேருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மார்க்கில் வச்சு தையல் போட்டுடலாம். இதே மாதிரி இந்த சைடும் நாட்டு கட்டி விட்டுடலாம். நாட்டை வந்து கட்டி விட்டாச்சு. அடுத்து பாருங்கள் இந்த லேஸ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் கைடை மாற்றணும். சிங்கிள் கைடை மாற்றிடலாம். பாருங்கள் நம்ம வந்து சிங்கிள் கைடை வந்து மாற்றியாச்சு. இப்போ நம்ம லேஸ் வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் நம்ம லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து லேஸ் வந்து வேண்டாம், நமக்கு வந்து ரைட் சைடு மட்டும் வச்சா போதும். பாருங்கள் எப்படி இருக்கிறான்ட்டு. பாருங்கள் இந்த லேஸை எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த மாதிரி நேராக வச்சு நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நூலை வந்து வெளியில் விடாமல் மடித்து வச்சுட்டு தையல் போட ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மணி மட்டும்தான் வெளியே தெரியணும். பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டு நல்லா தைக்கணும். ரவுண்ட் ஷேப்பில் தைப்படும் மட்டும் கொஞ்சம் மெதுவாக தைப்படுங்க. அது மாதிரி ஒரு பாசிலையும் ஊசி வந்து ரொம்ப பாருங்க. பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பாசி லேஸ் வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து நீங்கள் வந்து அடிச்சுருப்பீங்க. நீங்கள் எம்மிங் வச்சிங்கன்னா எம்மிங் வைக்கும்போது அதுவும் கனமாக இருக்கும், அப்புறம் லேஸ் கொடுக்கும்போது ரொம்ப கனமாகிடும். சரிங்களா. ரைட் சைடு அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு கீழே வரைக்கும் பாசி லேஸ் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் முடிக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள் 2-3 மணி அப்படி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த நூலை பாருங்கள் கரெக்டாக அந்த லேஸ் மேலே அப்படி சுற்றிட்டு அந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து இறுக்கி கட்டி விட்டுருணும். சரிங்களா. அந்த நூலை வந்து விட்டுறக்கூடாது. அந்த நூலை விட்டிங்கன்னா பாசி ஓனாக கலந்துடும். அந்த மாதிரி கட்டி அது பாருங்கள் ஃப்ரெண்டுக்கும் கழுத்துக்கு இவ்வளோ சேஃப் அழகாக இருக்குங்க. பாருங்கள் நம்ம வந்து பேக்கில் வந்து லேஸ் வச்சிட்டோம். இவ்வளோ நீட்டாக வந்து பாருங்கள். ரைட் சைடுக்கு வச்சாச்சு. இப்போ அடுத்த நம்ம ஸ்லீவ் தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்லீவில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் அப்படியே கைக்கு சுற்றி வந்துட்டு இப்படி மூலமாக போட்டோங்க. மணி மட்டும் தான் வெளியே போடணும். லேஸ் வந்து வெளியே தெரியாத பார்த்துக்கோங்க.
முடியும் போது பாருங்கள் கரெக்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த நூலை எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. சுற்றி வச்சு அந்த நூலை வந்து வெளியில் போகாத அளவுக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள் ஸ்லீவ்லேயே நம்ம இந்த மல்லேஸை வந்து அழகாக கட்டிட்டுட்டோம். எவ்வளோ நீட்டாக வந்து பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவில் கட்டி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீவ்லையும் பாருங்கள் பாசி வச்சு தைச்சிட்டோம். அதே மாதிரி நெக்லையும் தைச்சிட்டாச்சு பாருங்கள். பாருங்கள் ரவுண்டு ஷேப் எவ்வளோ அழகாக வந்துருக்கும் பாருங்கள். அதே மாதிரி ஸ்லீவ்லையும் பாருங்கள் எவ்வளோ நீங்க வச்சு வந்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தையல் கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.